அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த துஆ அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, என் ஆசைகள் எப்போது நிறைவேறும் என்ற கேள்விகள் நம் மனதை நிரப்பியிருக்கும். அந்த நேரங்களில் நமக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் அல்லாஹ்வின் அளவற்ற வல்லமையையும் நினைவூட்டும் ஒரு அற்புதமான குர்ஆன் வசனம் இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு காரியத்தை நாடினால் அதற்காக அவன் கூறுவது குன், ஆகுக என்பதே. உடனே அது நிகழ்ந்துவிடும். மனிதர்களால் முடியாதது போல தோன்றும் காரியங்களை கூட அல்லாஹ்வுக்கு மிக எளிதானவை. இன்று நாம் பார்க்க போகும் இந்த மகத்தான வசனம் அல்லாஹ்வின் சக்தியையும் நம் துஆக்களின் மீது நம்பிக்கையையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான துஆ. இந்த வசனத்தின் அர்த்தம், அதன் ஆழமான செய்தி மற்றும் அதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை தவறாமல் பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது பார்க்க போகும் இந்த மகத்தான வசனம் சூரா யாசினில் காணப்படுகின்றது. அதாவது, அல்லாஹ் ஒரு காரியத்தை நாடினால் அதற்கு ஆகுவாயாக என்று கூறுவான். உடனே அது ஆகிவிடும். இந்த வசனம் ஒரு துஆ அல்ல, மாறாக அல்லாஹ்வின் எல்லையற்ற வலிமையை எடுத்துக்காட்டும் குர்ஆனுடைய ஒரு வசனம். இதை ஓதுவதன் மூலம் ஒரு முஹ்மினின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை அதிகரிக்கின்றது. சாத்தியமற்றதாக தோன்றும் பிரச்சனைகளிலும் நம்பிக்கை பிறக்கும். உதாரணமாக, வேலை கிடைக்காமல் கவலையில் இருப்பவர்கள், நோயினால் அவதிப்படுபவர்கள், திருமணம் அல்லது பிள்ளை பேறு போன்ற தேவைகளுக்காக காத்திருப்பவர்கள், இவ்வாறானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினால் எதுவுமே முடியாத காரியம் இல்லை என்பதை நினைவூட்டும் ஒரு துஆ. இந்த வசனத்தை சிந்தித்து படிக்கும் போது கவலைக்கு பதிலாக நம்பிக்கையும், பலவீனத்துக்கு பதிலாக தைரியமும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள். ஏனெனில் இந்த துஆவின் மூலம் வல்லமை படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே என்று நாம் நம்புகின்றோம். இப்போது அந்த அல் குர்ஆனினுடைய வசனம் என்ன என்பதை பார்க்கலாம். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். இதனுடைய பொருள், அவன் ஒரு காரியத்தை நாடினால் அதற்கு ஆகுவாயாக என்று கூறுவது தான் அவனுடைய கட்டளை. உடனே அது ஆகிவிடும். இந்த வசனத்தில் அல்லாஹ் தனது எல்லையற்ற வலிமையையும் அதிகாரத்தையும் எடுத்து காட்டுகின்றான். மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்ய திட்டமிட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், காலம் தேவைப்படும். ஆனால் அல்லாஹ்வுக்கு எந்த காரியமும் கடினமானதல்ல. அவன் ஒரு விடயம் நடைபெற வேண்டும் என்று நாடினால் அதற்கு குன், ஆகுக என்று கட்டளையிடுவான். உடனே அது அவன் நாடியபடி நிகழ்ந்துவிடும். இந்த வசனம் குறிப்பாக மறுமை நாளில் மனிதர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானது என்பதை விளக்கும் சூழலில் அருளப்பட்டது. உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வால் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதும் எளிதான ஒரு விடயம் என்பதை உணர்த்துகின்றது. எனவே இந்த வசனம் ஒரு முஹ்மீனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்றது. நம்முடைய பார்வையில்
முடியாததாக தோன்றும் காரியங்கள் கூட அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் எளிதானவை. ஆகவே இந்த நிலையிலும் அல்லாஹ்வின் கருணையை நம்பி அவனிடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். கூன் மனிதர்களால் முடியாததை அல்லாஹ் ஒரு கணத்தில் நிகழ்த்த வல்லவன் என்பதற்கான அழகிய ஒரு துஆ. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவினை தஹஜ்ஜத் போன்ற சிறப்பான நேரங்களிலோ இந்த வசனத்தை ஓதி அதன் அர்த்தத்தை சிந்திப்பது அல்லாஹ்வின் வல்லமையின் மீது நம்பிக்கையை அதிகரிக்கும். நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும் போது கூன் என்று கூறி அனைத்தையும் நிகழ்த்த வல்லவன் அல்லாஹ் என்பதை மனதில் நிறுத்தி துஆ செய்வது மிகவும் சிறப்பானதாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமது அனைத்து ஹலாலான தேவைகளையும் தமது கூன் என்ற வல்லமையால் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். கூன் என்பது வெறுமனே ஒரு வசனம் மட்டுமல்ல, அது ஒரு முஹ்மினின் வாக்குறுதி. அது ஒரு முஹ்மினின் இதயத்தில் நம்பிக்கையை விதைக்கும் அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வில்லாததாக தோன்றும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். உங்கள் கண்களில் முடியாததாக தெரியும் ஒரு ஆசை இருக்கலாம். உங்கள் உள்ளத்தை வாட்டும் ஒரு கவலை இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மனிதர்களால் முடியாதது என்று கருதப்படுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானதாகும். எனவே உங்கள் கைகளை அல்லாஹ்விடம் உயர்த்துங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் முறையிடுங்கள். உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஏனெனில் ஒரு காரியத்தை அல்லாஹ் நாடினால் அதற்கு அவன் குன் ஆகுக என்று கூறியவுடனேயே அது நிகழ்ந்துவிடும். அல்லாஹ் நமது துஆக்களை ஏற்றுக்கொண்டு நமது கவலைகளை நீக்கி நமது ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை வழங்குவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.